ஒரே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது அந்த ஒரு படகு. அவங்க அப்பா படகு செய்பவர், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய உலகம் எல்லாமே அந்த படகாகத்தான் இருக்கு. ஒரு நாள் ராமேஸ்வரத்துல மிகப்பெரிய புயல் அடிக்கிறது, மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வருகிறது. எல்லோரும் வீட்டில் சென்று கதவை சாத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. மறுநாள் கதவை திறந்து பார்த்தால் இவர்களுடைய ஒரே வாழ்வாதாரமான ஒரே கனவான அந்த படகு புயலில் சிக்குண்டு செதறி கிடக்கிறது. எல்லோரும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் இருக்கிறது. ஆனால் கலாம் ஐயாவினுடைய அப்பா ஒரு முறை அந்த படகை பார்த்துவிட்டு அடுத்த படகு செய்வதற்காக கிளம்புகிறார். கலாம் ஐயா கேட்கிறார், அப்பா உனக்கு வருத்தமாக இல்லையா? அவங்க அப்பாவினுடைய பதில், வாழ்க்கை என்றால் புயல் வரும், வாழ்க்கை என்றால் போராட்டம் வரும், வாழ்க்கை என்றால் நம் கனவு உடையும், மீண்டும் எவன் ஒருவனால் எழுந்து நிற்க முடிகிறதோ அவனால் தான் பயணத்தை தொடங்க முடியும் என்று அவங்களுடைய தந்தை கற்றுக் கொடுக்கிறார். 1979 SLV சேட்டலைட் விட்டு அந்த சேட்டலைட் வெடித்து சிதறும் போது எல்லோரும் கலாம் ஐயாவை விமர்சனம் செய்கிறார்கள். அப்பொழுது அவருடைய தந்தையின் வார்த்தை நினைவுக்கு வருகிறது, வாழ்க்கை என்றால் புயல் வரும், வாழ்க்கை என்றால் போராட்டம் வரும், எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ பயணம் தொடரும் என்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார். அடுத்த 2 வருடத்தில் RS-1 என்கிற சேட்டலைட்டின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கலாம் ஐயாவிற்கு கிடைத்தது. வாழ்க்கை என்றால் புயலும் மழையும் வெள்ளமும் வரும், எழுந்து நில்லுங்கள், போராடுவோம்.